துப்பறியும் நிறுவனங்கள் 330 கேள்விகளை எழுப்பிதான் ஒரு துப்பறியும் செயலை தொடங்குவார்கள். ஒவ்வொரு கேள்வியுமே புதிர்களாக பார்க்கப்படும். அந்த புதிர்களுக்கு விடை காண்பது தான் அந்த கிரைம் சீனை விவரிப்பதற்கும் துப்பறிவதற்கும் பயன்படும். 330 கேள்விகளில் மொத்த கிரைம் சீனும் அடங்கிவிடும். குற்ற செயல்களை விவரிப்பதற்கு போதுமையான பதில்களை அந்த கேள்விகள் தந்துவிடும். பொதுவாக எல்லா ஏஜென்சிகளும் இப்படித்தான் செயல்படுகின்றன. அந்த கேள்விகளை முன்வைத்து அவர்கள் தங்களுடைய துப்பறியும் செயல்களை நகர்த்துவார்கள். கேள்விகளை எழுப்பிவிட்டு தான் செயல்களுக்குள் இறங்குவார்கள். கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளும் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டவையாக தான் இருக்கும். துப்பறிதல் ஒரு பெரிய செயல்பாடு. ஆனால் சிலர் எளிதில் அந்த புதிர்களை கண்டுபிடித்து விடுவார். சம்பவம் செய்தவர்களும் எளிதில் சிக்கி விடுவார்கள்.